பொதுவாகவே சனீஸ்வரருடைய படம் அப்படிங்கிறது வீட்ல வைக்கவே மாட்டாங்க. எந்த நவக்கிரகத்துக்குமே சரி. இது பூஜை அறையில ம். வைக்க வேண்டிய படங்கள் நமக்கு தெரியும். ஆமா. வைக்கக்கூடாத படங்கள் எது? ஏன்னா, சனீஸ்வரன் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆ. ஐயப்பன் பிரம்மச்சாரி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ம். ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. எதெல்லாம் வைக்கக்கூடாது? ஆஞ்சநேயர் வைக்கலாம். ஆஞ்சநேயர்ல ஒண்ணும் தவறு கிடையாது. பொதுவாகவே சனீஸ்வரருடைய படம் அப்படிங்கிறது வீட்ல வைக்கவே மாட்டாங்க. எந்த நவக்கிரகத்துக்குமே சரி. குரு பகவானையே வந்து தட்சணாமூர்த்திய குருவாகத்தான் நம்ம வைக்கிறோமே தவிர, அதுல ஒரு குரு இருப்பார். வியாழன்னு ஒருத்தர் இருப்பார். அவரையும் நம்ம வைக்கிறது இல்ல. ஆஞ்சநேயர் தாராளமா வைக்கலாம். ஐயப்பன் கூட சில வீடுகள்ல வைப்பாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, ஐயப்பன பத்தி பேசும்போது. ஏன்னா ஐயப்பன் வந்து ஒரு பிரம்மச்சாரி, சுத்தமா இருக்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு ஆதியிலிருந்து நமக்கு சொல்லிக் குடுத்ததுனால, ஐயப்பன வைக்கிறதுக்கு அந்த பூஜை காலத்துல மட்டும் வச்சுட்டு, மத்த நேரத்துல எடுத்து வச்சுருவாங்க. மத்தபடி எல்லா திருவுருவ படங்களும் வைக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பில்ல. வீட்ல தெய்வங்களோட பெரியவங்க படமும் வைக்கலாமா? ஒரு சிலர் அத வைக்கிறாங்க. ஆனா நியாயமா அவர்களும் மனிதர்கள் தான். அவங்களும் கோபம், ஆசை, பகை, பொறாமை, வஞ்சனை இதுல ஏதாவது ஒரு குணங்களுக்கு ஆட்பட்டவர்கள் தான். அதனால எப்பயுமே வீட்டு பெரியவர்கள தனியாத்தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஒரு சிலர வந்து அப்பா, அம்மாவ, தாத்தா, பாட்டிய தெய்வமாகவே நாங்க நினைக்கிறோம், கருதுறோம் அப்படிங்கிறவங்க தெய்வத்தோட சேர்த்து வச்சுடுறாங்க. பெருசா அதனால ஒண்ணும் தப்பில்ல. தனியாக வைத்து வழிபடுவது விசேஷமானது.